அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2/9/2024 ஆவணி மாதத்தின் 17ஆம் நாள் திங்கட்கிழமை அமாவாசை. இன்றைய நாளில் பணவரவு உண்டாக ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மிக மிக எளிமையான சூட்சம தாந்திரிகம் தான். இந்த தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள். ஒன்று பன்னீர், இரண்டாவது ஜவ்வாது. ஜவ்வாது இல்லாத பட்சத்தில் கூடுமான வரைக்கும் ஜவ்வாதை தான் யூஸ் பண்ணணும். ஜவ்வாது இல்லாத பட்சத்தில் சந்தனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய கிண்ணத்தை எடுங்க. அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றுங்க. பன்னீர் ஊற்றி அதில் சந்தனத்தை போட்டு நல்லா குழைத்துக்கணும். அதாவது பொட்டு வைக்கிற பதத்துக்கு நன்றாக குழைத்து கொள்ளுங்கள். இது அமாவாசையில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, அமாவாசையில் செய்கிறது சிறப்பு. பௌர்ணமியில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், சுவாதி நட்சத்திர நாளில் செய்யலாம். ஏன்னா இது பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாட்கள்லாம் நாம் இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பண வரவு உண்டாகும். பன்னீரில் ஜவ்வாதை நல்லா குழைச்சிட்டு அதை உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றி, அதாவது நிலைச்சட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடங்களில் ஃபுல்லாக நன்றாக குழைத்து பூசி விட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் கட்டுங்க. பன்னீரையும் ஜவ்வாதையும் கலந்து நிலைவாசலுக்கு பூசும்போது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். அமாவாசை நாளில் இது நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபம் நீங்கும், முன்னோர்களின் அருள் கிடைக்கும். மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை தவறாமல் நாளை தினம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.